எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சந்திரனை வைத்து பார்க்கும் தாராபலன் 100% தவறானது. அதை நிரூபிக்கும் பதிவு தான் இந்த வீடியோ. தாராபலன்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. அதில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு தாரை கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 10, 19 இந்த நட்சத்திரங்களுக்கு ஜென்ம தாரைன்னு பேர். அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 1வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம் இதை ஜென்ம தாரைன்னு சொல்கிறோம். அடுத்து 2, 11, 20 இந்த நட்சத்திரங்களை சம்பத்து தாரைன்னு சொல்கிறோம். 3, 12, 21 இந்த நட்சத்திரங்களை விபத்து தாரைன்னு சொல்கிறோம். 4, 13, 22 இதை சேம தாரை அப்படின்னு சொல்கிறோம். 5, 14, 23 இதை பிரத்யேக தாரைன்னு சொல்கிறோம். 6, 15, 24 இது சாதக தாரைன்னு சொல்கிறோம். 7, 16, 25 இதை வதய தாரைன்னு சொல்கிறோம். 8, 17, 26 இதை மைத்திர தாரைன்னு சொல்கிறோம். 9, 18, 27 இதை பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தாராபலன் எடுக்கக்கூடிய முறை. இது பஞ்சாங்கத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இதை கிளாஸாகவும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இதில் ஜென்ம தாரை நல்லது பண்ணாது. 3வது வரக்கூடிய விபத்து தாரை விபத்து ஏற்படுத்தும். 5ங்கிறதும் சாதகமானது இல்லை. 7ங்கிறது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 2, 4, 6, 8, 9 இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் வரக்கூடிய தாராபலன் சிறப்பானது. அப்போ நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அல்லது ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 2வது நட்சத்திரம், 4, 6, 8, 9வது நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எப்போயுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறேன். இப்போ இதில் 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அதில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 11வது நட்சத்திரத்தில் வருமானம் வரும், ஆனால் சமூக விரோதிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. 18வது நட்சத்திரம் பண விஷயம் மூலிமா எதிரிகள் உருவாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்களுக்கு. மற்றபடி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறப்பு நட்சத்திரத்தை சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பிறப்பு நட்சத்திரமாக எடுத்துக்கிறீங்க. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது நீங்கள் தாராபலன் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இது என்னுடைய நட்சத்திரம். இது சந்திரன் பூர நட்சத்திரத்துக்குல இது நான் பிறந்த நட்சத்திரம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் குரு என்ற நட்சத்திரம் தான் நான் பிறந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆணுக்கு குரு தான் ஆணை குறிக்கிறது, பெண்ணை சுக்கிரன் தான் பெண்ணை குறிக்கிறது. அப்போ பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் பெண் பிறந்த நட்சத்திரம். ஆண் ஜாதகத்தில் குரு என்ற நட்சத்திரம் தான் அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க. நடைமுறையில் 100% தப்பாக வருது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறைய தடவை திட்டியிருக்கேன். நான் பழைய வீடியோவில் 2 டைம் அதை போட்டு தாராபலன் சந்திரன் வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி 2, 3 தடவை திட்டியிருக்கேன். சவாலும் விட்டுருக்கேன். நான் உண்மையை நிரூபித்து காட்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கே இது ஒத்து வரலன்ற நான் நிறைய பேருக்கு இதுவும் என்னுடைய ஃப்ரெண்டினுடைய ஜாதகம் தான். அவங்க பெண்ணு, அவங்க ஜாதகத்துக்கும் இது ஒத்து வரல தாராபலன். அப்போ நீங்கள் என்ன தாராபலன் பார்க்குறீங்க? இது கிளாஸ் எடுத்து தாராபலன் பார்த்தா சிறப்பாக இருக்கும்னு பெரிய பேச்சு பேசுகிறீங்க. சந்திரன் என்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம், அது என்னுடைய கேரக்டரே கிடையாதுன்ற நான். என்னுடைய கேரக்டர் சொல்கிறது குரு என்ற அஸ்வின் நட்சத்திரம். கேதுனுடைய கேரக்டர் தான் என்னுடைய இயல்பு. சந்திரன் என்ற பூர நட்சத்திரம் என்னுடைய இயல்பு இல்லை, அந்த கேரக்டரே எனக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதத்தில் ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சூரியன் சார்ந்த கேரக்டர் தான் உங்களுக்கு இருக்குது. எதனாலும் கோவப்படுறது, எதனாலும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, டயத்தை கீப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி அரசியல் ரீதியாக ஈடுபாடு இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க கேரக்டர் இருக்குது. அது சந்திரன் நட்சத்திரம் பூரோட நட்சத்திரம் சார்ந்த கேரக்டர் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறேன் நான். இது நடைமுறையில் நிறைய பேர் செக் பண்ணி இது வரைக்கும் நான் சொன்னதில் ஆண்களுக்கு குரு என்ற நட்சத்திரத்தை வச்சு அவங்க குணநலன்களை சொல்லும்போது 90%க்கு மேலே கரெக்டாக வருது. பெண்களுக்கும் அதே மாதிரி சுக்கிரன் என்ற நட்சத்திரம் 90%க்கு மேலே கரெக்டாக வருது. சந்திரன் என்ற நட்சத்திரம் வச்சு பார்க்கும்போது 20%க்கு மேலே கரெக்டாக வரல. அது ஃப்ளூக்கில் தான் வருதே தவிர கரெக்டாக அந்த கேரக்டரை சந்திரன் சொல்லலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை நீங்கள் நம்பாதீங்கன்ற நான். உங்கள் ஜாதகத்தை எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் உங்கள் கேரக்டர் சொல்லுது, சந்திரன் என்ற நட்சத்திரம் உங்கள் கேரக்டர் சொல்லாது. ஆனால் ரெண்டுமே ஒரே நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் சந்திரன் என்ற நட்சத்திரம் உங்கள் கேரக்டர் சொல்லுதுன்னு எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு ஃப்ளூக்கில் வருது. ஆனால் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் உங்கள் கேரக்டர் சொல்லும். இதில் விதிவிலக்கு என்னென்னா 2 கிரகங்கள் ஒரே நட்சத்திரம் இருந்தால் கேரக்டர் மாறுபடும். இப்போ சுக்கிரனும் சூரியனும் உத்திராட நட்சத்திரம் இருந்தால் கேரக்டர் கொஞ்சம் மாறுபடும். அல்லது சுக்கிரனும் குருவும் ஒரு நட்சத்திரம் இருந்தால் அப்போ அந்த காம்பினேஷன் அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணும். ஆனால் தனிச்சு சுக்கிரன் ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் அதுதான் உங்கள் கேரக்டர் குணநலங்களை பெர்ஃபெக்டாக சொல்லுது. என்னோடய ஆய்வில் லக்னம் என்ற புள்ளியோ சந்திரன் என்ற புள்ளியோ உங்கள் குணநலன்களை சொல்லலைங்கிறது என்னுடைய ஆய்வினுடைய முடிவு. 50 ஜாதத்தை பார்த்தேன்னா 50 ஜாதத்துலேயும் அந்த கேரக்டர் வரல, ஃப்ளூக்கில் தான் வருதே தவிர பெர்ஃபெக்டாக வரல. அதை நியாயப்படுத்துறதுக்கு விதிவிலக்கெலாம் கொண்டு வரீங்க. என்னுடைய இதில் விதிவிலக்கே கிடையாது.
அந்த குருன்ற நட்சத்திரம் தான் அவன் கேரக்டர் சொல்லுது. என்னுடைய கேரக்டர் வந்து கேதுனுடைய கேரக்டர் தான் எனக்கு இருக்குது. எதுலேயும் பெரிய ஈடுபாடு இல்லாத அந்த கேரக்டர் தான் எனக்கு இருக்கே தவிர, இந்த பெண்கள் சார்ந்த ஈடுபாடு வந்து எனக்கு இல்லை. சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த குணநலங்களே இல்லாத போது அது எப்படி நான் பிறந்த நட்சத்திரம் எடுக்க முடியும்? தாராபலன் எடுக்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரம் வந்து 12வது நட்சத்திரமாக வருது. அது விபத்து தரையாக வருது. ஆனால் அதே சந்திரன் என்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? உத்திரம். அது சம்பத்து தாரே நீங்கள் சொல்கிறீங்க தாராபலன் எடுக்கும்போது. ஆனால் உத்தர நட்சத்திரத்தையும் இங்கே எந்த நல்லதும் நடக்கலை. விபத்து தான் நடந்திருக்கு எனக்கு. அவங்க சொல்கிற மாதிரி விபத்து தரை அப்படின்னா அன்றைக்கி வந்து தடை வந்திருக்கு, எங்கேயும் ஆக்சிடென்ட்டான சம்பவங்கள் நடந்திருக்கே தவிர நல்லது எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அது குரு நின்ற நட்சத்திரத்துக்கு 12வது நட்சத்திரமாக வரும் விபத்து பாதிப்பு தான் எனக்கு கொடுத்துருக்கு. இது நடைமுறையில் என்னுடைய ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து வேறு ஏதோ ஜாதகத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட நியாயப்படுத்தலை. என்னுடைய வாழ்க்கையில் அது நடைமுறையில் பொருந்தி வரல. இப்போ இதுவும் பெண் ஜாதகம் தான். முடிஞ்சால் அவங்க நம்பர் கூட தரேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எதுவுமே போய் கிடையாது. சுக்கிரன் நட்சத்திரம் உத்திராடம். அவங்க கேரக்டரும் வந்து சூரியனுடைய கேரக்டர் தான் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு 12வது நட்சத்திரம் வந்து மிருகசீரிடம், அது விபத்து தரையாக வருது. சந்திரன் என்ற நட்சத்திரம் பூராடம். அதுக்கு 13வது நட்சத்திரம் மிருகசீரிடமாக வருது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தாராபலனை வந்து படிச்சிருக்காங்க. ஒரு கிளாஸில் போய் படிச்சிருக்காங்க. ஜோதிடர் கிளாஸ் எடுப்பாங்களே, அதில் வந்து உனக்கு வந்து 13வது நட்சத்திரம் அற்புதமாக வேலை செய்யும், அந்த டைமில் வந்து நீ செயல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் பிறந்த நட்சத்திரம் பூராடம், அதனால் மிருகசீரிடத்தில் நல்லது தான் நடக்கும்னு சொல்லி மிருகசீரிடத்தில் செயல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. அவங்க புரியாமல் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அன்னை எல்லாமே வந்து நல்லதுன்றாங்க, ஆனால் எனக்கு மிருகசீரிடத்தில் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் பிறந்த நட்சத்திரமே அங்கே தப்பாக இருக்குது. பிறந்த நட்சத்திரம் சந்திரன்ற நட்சத்திரம் கிடையாது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து பூசாரிட்ட பூஜை பண்ணுறீங்க. அதுவே தவறுன்ற நான். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம் தான் உங்கள் பிறந்த நட்சத்திரம். நான் சொல்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெரிய ஜோசியர்கள் சொல்ல தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் போய் சொல்லலாம், உங்கள் ஜாதகம் போய் சொல்லாது. அதில் சுக்கிரன் நட்சத்திரம் பெண்ணுடைய ஜாதகத்தில் உங்கள் கேரக்டர் சொல்லும், 100% கேரண்டி. ஆண் ஜாதகத்தில் குருன்ற நட்சத்திரம் தான் உங்களுக்கு இயல்பை சொல்லுது. சந்திரன்ற நட்சத்திரமோ லக்னம் என்ற புள்ளியோ சொல்லலை. இது வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு டிபேட் வாங்கன்ற நான். பெரிய ஜோசியர்கள்ட்ட டிபேட் பண்ணுற ரெடியாக இருக்கேன் நான். என்னுடைய அனுபவம் தான் ஜெயிக்குங்க. நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. எல்லா பதிவுகளும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற விதிகள் நடைமுறையில் ஒத்து வரல, அப்படி எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் வந்து 1,00,000 பெட்டு. இது வந்து குரு என்ற நட்சத்திரம் வந்து தாராபலன் கொடுக்குதா, சந்திரன் என்ற நட்சத்திரம் தாராபலன் கொடுக்குதா அப்படின்னு ஒரு பெட்டு. 1,00,000 பெட்டுங்க. நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா 1,00,000 கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. நிரூபிக்க முடியலன்னா நீங்கள் 1,00,000 எனக்கு கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போனாலும் டிபேட்டுக்கு கூப்பிடுங்க, வரதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். இந்த பதிவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் சந்திரனை வச்சு தாராபலன் பார்க்குறத வச்சு ஏமாறாதீங்க. 100% தப்பாக வருது. இதை நிரூபிக்க முற்பட்டீங்கன்னா டிவி சேனலில் கூட கூப்பிடுங்க, ஓப்பன் டிபேட் வாங்க. எவ்வளோ பெரிய ஜோசியர்னாலும் கவலை கிடையாது. என்னுடைய அனுபவம் வந்து பேசுதுங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து தைரியம் இருந்தால் கூப்பிடுங்க, நிரூபிங்க. இந்த தாரை வந்து சூப்பராக வேலை செய்யுது, நிரூபித்து காட்டுங்க. நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த நேரத்துலையும் ரெடியாக இருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.